நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி எஸ் மணியன் ஜோதிடர் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும் ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, பாவக்கிரகங்கள் எப்போது நன்மைகளை செய்யும் என்று பார்ப்போம். எந்த ஒரு ஜாதகத்திலும் இயற்கை பவர்களான சனி, செவ்வாய், ராகு மூவரும் நேர் வலு விழந்து பலவீனமாகி ஆட்சி உச்சம் எனப்படும் ஸ்தானபலம் இழந்திருந்தால் மட்டுமே அந்த கிரகங்கள் லக்கண யோகராகவே இருந்தால் கூட ஜாதகர் மிகப்பெரிய யோகம் அனுபவிக்க இயலும். எனினும் மறைமுக விதியாக அந்த பாவக்கோள் வேறு வகையில் சுபத்துவமோ அல்லது சூட்சுமோலுவோ பெற்றிருக்க வேண்டும். நமது மூல நூல்கள் பாவர்கள் என்று சொல்லும் கேது பாவர் அல்ல, சூரியன் அரை பாவர் மட்டுமே ஆவார். கேது ஏன் பாவர் அல்ல என்றால், கேது சனியினுடன் சேரும்போது சனியினுடைய கெட்ட குணங்களை குறைத்து சூட்சுமோலு என்ற அடிப்படையில் அவர் நல்ல பலன்களை செய்வதை கண்கூடாக ஜாதகங்களில் காணலாம். அதே மாதிரி செவ்வாயுடன் சேரும் பொழுது செவ்வாயினுடைய கோபகுணங்கள், அவசர குடுக்குத்தனங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு செவ்வாய் நல்ல பலன்களை தருவதையும் காண முடிகிறது. ஆகவே கேது ஒரு பாவக்கிரகம் அல்ல என்பது தெளிவாகிறது. சூரியன் அரை பவர் மட்டுமே. இயற்கை பாவர் என்று ஒரு கிரகத்தை எதற்காக சொல்கிறோம்? அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள், அதாவது செயல்பாடுகள் கடுமையானதாக, மனிதனுக்கு துன்பம் விளைவிப்பதாக, கெட்டதாகவும் இருப்பதால் தான். உதாரணமாக, பாவக்கிரகமான சனி உழைப்பாளிகளை உருவாக்குவர். வேலைக்காரனுக்கு காரக கிரகம் சனி. தந்தைக்கு காரகன் சூரியன், தாய்க்கு காரகன் சந்திரன், மாமனுக்கு காரகன் புதன், சகோதரனுக்கு காரகன் செவ்வாய், புத்திரனுக்கு காரகன் குரு, மனைவிக்காரகன் சுக்கிரன் என்பதைப் போல சனிக்கு உயிர்காரகத்துவம் அடிமை என்று நமது மூல நூல்கள் அந்த கால வழக்கப்படி குறிப்பிடும் வேலைக்காரன். ஒரு ஜாதகத்தில் சனி பலம் பெற்று அவரது தசை நடைபெறுமானால் அந்த நபர் உடல் உழைப்பை பிரதானமாக கொண்டுள்ள கடினமான தொழில்களில் உடலை வருத்தி சம்பாதிப்பவராக இருப்பார். மெக்கானிக், மூட்டை தூக்குபவர், கூலித் தொழிலாளிகள், ஆலை உழைப்பாளிகள், கீழ்நிலை பணியாளர் போன்றவைகள் ஆகும். அதாவது யாராவது ஒருவருக்கு அவர் வேலைக்காரனாக இருப்பார். அப்படியானால் ஒரு கோடீஸ்வரனுக்கு சனி யோகராக இருந்து சனியின் திசை வருமானால் அவர் உடலை வருத்தும் வேலையில் ஈடுபடுவாரா? அல்லது இன்னொருவரிடம் போய் அந்த பணக்காரர் வேலை செய்வாரா? செய்ய மாட்டார். பாவக்கிரகங்கள் ஜாதகத்தில் வலுப்பற்ற நிலையில் இருந்தாலே ஒருவர் சுகவாசியாக இருக்க முடியாது. லக்கண யோகராகவே இயற்கை பாவர்கள் அமைந்தாலும் அவை முற்றிலும் நேர்வழி பெறக்கூடாது. அதற்கு பதிலாக அவர்கள் பலவீனமாகி வேறு வகையில் சுபத்துவ சூட்சும அழுப்பெற வேண்டும். சனி, செவ்வாய், ராகு ஆகிய பாவர்கள் 6, 8, 12 மறைவு பெறலாம், நீச்சம் பெறலாம். அதன்பின் சுபத்துவமும் சூட்சுமமும் அடைந்தால் ஜாதகர் அதன் மூலம் யோகங்களை அனுபவிப்பார். ஒரு கோடீஸ்வரன் ஜாதகத்தில் இந்த அமைப்பு தான் இருக்கும். பாவக்கிரகங்கள் 6, 8, 12 மறைந்து நீச்சம் பெற்று இருக்கலாம், நீச்சம் பெற்று சுபத்துவமாக இருக்கலாம். அந்த அமர அமைப்புள்ள ஜாதகர்கள் பெரிய பணக்காரர்கள், அடுத்த போய் கை கட்டி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதே நேரத்தில் இதில் இன்னொரு விளைவாக அந்த வலுவிழந்த கிரகத்தின் ஆதிபத்தியங்கள் ஜாதகருக்கு குறைபடும். அதாவது ஜாதகர் யோகத்தினை அனுபவிக்கும் அதே வேளையில் அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்துக்கு உரியதோ அந்த ஸ்தானங்கள் மூலமாக ஜாதகருக்கு குறைவுகள் இருக்கும். உதாரணமாக, துலா லக்கணத்திற்கு 4, 5 குடையவர் சனி என்பதால்
சனி ஸ்தானபலமிழந்து பலவீனமானால் சனியின் 4ஆம் வீட்டின் முக்கிய உயிர் மற்றும் ஜடக்காரகத்துவமான தாயார், கல்வி மற்றும் 5ஆம் வீட்டின் உயிர்காரத்துவமான குழந்தைகள் விஷயத்தில் ஜாதகருக்கு நன்மைகள் குறையும். குறிப்பாக ஜாதகருக்கு கல்வி இருக்காது, தாயாரால் பயன் இருக்காது. மனித வாழ்க்கையின் மிக முக்கியமாக பாக்கியமாக ஜோதிடத்தில் சொல்லப்படும் புத்திர பாக்கியம் இருக்காது, அல்லது ஆண் வாரிசு கிடைக்காது. ஆனால் சனி இங்கே ஸ்தானபலம் எனப்படும் நேர்வலை இழந்தால் சனியின் காரத்துவங்களான கடன், ஆரோக்கிய குறைவு, உடல் ஊனம், அழுக்கிடங்களில் இருத்தல், கடுமையான உடல் உழைப்பு, அடிமைத்தனம், இளமையில் முதுமை போன்றவை ஜாதகரை நெருங்காது. அதாவது சனியினுடைய காரத்துவங்கள் நன்மை செய்யும், சனியினுடைய ஆதிபத்தியங்களில் நன்மை இருக்காது என்பதே இதனுடைய பொருளாகும். இத்துடன் பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவை சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். இந்த வீடியோ பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.